தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோட். ஆமாங்க, நேத்தி சண்டே போட வேண்டிய வீடியோவை இன்னைக்கு திங்கக்கிழமை போடுறேன். அதுக்கு ரெண்டு ரீசன். ஒன்று என்னன்னா, வாட்ஸ்அப் வீடியோ எடிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. அதை நேற்று காலையில் அப்லோட் பண்ணிட்டு மதியமாக பிரைம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற சமயத்தில் ரெண்டாவது விஷயம் நடந்தது. கிருஷ்ணகிரியில் செம மழை. ஸோ நிறைய இடங்களில் பவர் கட் ஆகிடுச்சு, மரம்லாம் விழுந்து. அதனால் எனக்கு ஈவினிங் வரைக்குமே பவர் வரல. ஸோ அதனால் ஷூட் பண்ணவும் முடியல. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு சில நியூஸையும் சேர்த்து இந்த நியூஸ் எபிசோட் 151 உங்களுக்கு கொண்டு வரேன். கடந்த எபிசோடுடைய ஐபிக்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது, நீங்க வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டுக்கு ஓட் பண்ணணும்னா எந்த பிராண்டுக்கு ஓட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சாம்சங்க்கு தாங்க ஓட் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, 39% நண்பர்கள் சாம்சங்க்கு தான் ஓட் பண்ணிருக்கீங்க. ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா ரெட்மிக்கு 26%, மூன்றாவது இடம் ரியல்மிக்கு 20%. ஸோ இது ரெண்டும் செம காம்படிஷன்ல இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சாம்சங். இன்றைய முதல் டெக் நியூஸே என்னன்னா, இப்போ ஐபிக் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை பற்றி தான். இந்த ஐபிக் அப்படின்றது நம்ம இந்த போல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் இந்த யூடியூப்லலாம் இந்த வீடியோஸ் மேலே வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போல் ஆப்ஷன்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி நிறைய பேர் ஓட்டிங்கும் பண்ணுறதில்ல. இது எதுக்கு, இனிமேட்டு இந்த ஆணியே இங்கே இருக்க வேணாம்னு சொல்லி யூடியூப் வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து இந்த போல் ஆப்ஷனை மொத்தமாக ரிமூவ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த போல் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா? யூடியூப் இந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொன்னது நல்ல விஷயமா இல்லையா? இதுக்கு தான் இந்த வாட்டி ஒரு போல் கொடுத்திருக்கேன். மறக்காம ஓட் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸுடைய லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஃபீட்பேக்ஸ் மறக்காம கொடுங்க. ரீசெண்டாக இந்த கடந்த ஒரு வாரமாக என்னை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். #TikTok vs YouTube அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. நிறைய பேர் பேன் டிக்டாக் அப்படின்னு கூட பண்ணாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். என்ன விஷயம் அப்படின்னா, ரீசெண்டாக கேரமினாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தி யூடியூபர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, டிக்டாக்கர்ஸ் ஒரு சில மாதிரி விஷயங்களை தேவையில்லாமல் பேசியிருந்தாங்க. அந்த விஷயத்தை வச்சு ஓவராக ரோஸ்ட் பண்ணார். ரோஸ்ட் அப்படின்னா கலாய்க்கிறதுங்க, அதுவும் சாதாரண கலாய் கிடையாது, மரண கலாய்ச்சிருந்தாரு. அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னா, நான் பார்க்கவே கிட்டத்தட்ட இன்னைக்கு நைட் நான் பார்க்கும்போது 10 லட்சம் 20 லட்சம் வியூஸ் இருந்தது. அடுத்த நாள் பார்த்தா 1 கோடி வியூஸ். அந்த மாதிரி பயங்கரமான ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணி போயிட்டே இருந்தது. இந்த டிக்டாக்கை ரோஸ்ட் பண்ணதுக்கு எதுக்கு இவ்வளோ லைக், எவ்வளோ வியூஸ் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பயங்கரமான வியூஸ் ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணி 3 நாள் போயிட்டே இருந்த சமயத்தில் 4வது நாள் அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க யூடியூப்ல இருந்து, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய இடங்கள்ல ஹேஷ்டாக் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா டாப் 5 ஹேஷ்டாகுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த டிக்டாக்கை பேன் பண்ண சொல்லி தான் வந்துட்டு இருந்தது. ஸோ நிறைய பேர் இந்த டிக்டாக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த மாதிரி கிரிஞ்ச் கண்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு அகேன்ஸ்டா நிறைய பேரும் இப்போ நீங்கள் ஹிந்திலெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போடாதவங்களே கிடையாது. இந்த ஹேஷ்டாக்ல நம்மளும் ஒரு வீடியோ போடலாமா? என்ன நினைக்கிறீங்க? இந்த லாக்டவுன்ல நிறைய பேருடைய பிசினஸ் டவுன் ஆயிருந்தாலும் ஒரு சில கம்பெனிகளுக்கு செம லாபங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் ZEE5 இந்த 2 நிறுவனங்களும் கிட்டத்தட்ட 200% வளர்ந்துருக்கிறதா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த நெட் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் எல்லாம் இந்த லாக்டவுன்ல மட்டுமே வளர்ந்துருக்குன்னு சொல்லி. ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கிட்ட எவ்வளோ காசு குவிஞ்சு இருக்கு அப்படின்னா, அது நம்ம காசை என்ன வேணாங்க, அவங்க வாங்கக்கூடிய கம்பெனியை பார்த்தாலே போதும். இப்போ திரும்பவும் இன்னொரு கம்பெனி வாங்கியிருக்காங்க, ஜிஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிஃப் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸ். இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 400 மில்லியனுக்கு வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த கம்பெனியை இப்போ இன்ஸ்டாகிராம் கூட இணைச்சிருக்கிறதா சொல்றாங்க. எந்த மாதிரி எல்லாம் இந்த ஃபேஸ்புக்குடைய மூவ் இருக்குன்றத கணிக்கவே முடியலப்பா. நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிதாக இருந்தால் என்னுடைய பேர் தமிழ் செல்வன். நீங்க பார்த்திருக்க தமிழ் டெக் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இல்லப்பா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் எனக்கு இன்னும் பிடிக்கலன்னா மறக்காம டிஸ்லைக் பண்ணுங்க. ஏதோ ஒன்று மறக்காம பண்ணுங்க. இந்த டிக்டாக்கை பற்றி பேசிட்டு இருக்க அதே சமயத்தில் டிக்டாக் எவ்வளோ வருமானம் எடுக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். டைம் இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்க. பட் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிக்டாக் வெறும் ஆப்பில் மட்டும் கிடையாதுங்க. அடுத்ததாக ரியாலிட்டி ஷோவில் குதிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஏற்கனவே டிவியில் ரியாலிட்டி ஷோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு சிலது. எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவை நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, டிக்டாக்ல உங்களை கடுப்பேற்றுற இல்லை ஒரு சில பேர்லாம் பார்த்தாவே என்னடா இது இப்படி இருக்கக்கூடியவங்களையும் சேர்த்து, ஒரு நல்ல நல்ல டேலண்ட்டும் இருக்காங்க அவங்களையும் சேர்த்து இந்த பிக் பாஸ் மாதிரி ஒரு டேலண்ட் ரியாலிட்டி ஷோவை நடத்தினாங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் பார்ப்பீங்களா? அதுக்கும் ஒரு ஐ பட்டன் கொடுத்துருக்கேன். சீக்கிரமாக ஓட் பண்ணுங்க. என்னடா இவ்வளோ ஐ பட்டன்லாம் கேட்காதீங்க. சீக்கிரமாக போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஐ பட்டன் கொடுத்துடலாமே தான் மேலே போல் கொடுத்துருக்கேன். ஓட் பண்ணுங்க.
இதுதாங்க இன்னையோட அல்டிமேட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்ச நாள் ஆகுது, இதில் டெடிகேட்டட் வீடியோ போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ போடலாமா வேணாமான்றது நீங்கள் சொல்லுங்கள். பட் சிம்பிளாக இதோடைய விஷயம் என்னன்னா, கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் இந்த 3 நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு சில மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து பல விஷயங்கள் வச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஆசிய நாடுகளில் நாங்கள் பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய நியூஸ். ஏன்னா இந்தியாவில் மேஜர் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் வர்றதுனால இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எல்லாமே நிறைய வேலை வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய ஸ்கில் செட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க. சோனி IMX 500 மற்றும் 501 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது சென்சர்ஸை இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த சென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, டெடிகேட்டடாக AI இன்டகிரேஷன் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதில் பிக்சல் சிப் அண்ட் லாஜிக் சிப் அப்படின்ற 2 சிப் வந்து தனித்தனியாக வந்து வச்சிருக்கிறதுனால நீங்கள் டேரக்டா AI இன்டகிரேஷன்லாம் இந்த சிப்குள்ளே வந்து பண்ணிடலாம். இந்த சென்சர்க்குள்ளே இருக்கிறதுனால இன்னும் வந்து இமேஜுடைய ப்ராசஸிங் சூப்பராக இருக்கும் அப்படின்றது போல சொல்றாங்க. ரிலையன்ஸ் ஜியோ அவங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறாங்க. ஏற்கனவே ரிலையன்ஸ் ஜியோ லைஃப் போன் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் பல்கா சைனாலேருந்து வாங்கி இங்கே ரிலையன்ஸோட அந்த லோகோ ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்த அந்த மாதிரி ஃபோன்ஸ் தான். பட் இப்போ அவங்க கொண்டு வர போகிறது ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். யாரு கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்றதெல்லாம் இன்னும் தெளிவாக வந்து தெரியல. பட் ஒரு சர்டிஃபிகேஷனில் ஜியோ ஃபோன், அதாவது வந்து ரிலையன்ஸ் ஜியோவுடைய ஒரு ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து வரப்போகுதுன்றது போல லீக்ஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி ஜெனரல் அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி கிட்டத்தட்ட 6500 கோடியை வந்து ஜியோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மே 25ஆம் தேதி ரியல்மி தரப்புலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 ப்ராடக்ட்ஸ் கிட்ட லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இவங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. கடந்த 60 நாளில் வச்சிருந்த லான்ச் பிளானை மொத்தமாக சேர்த்து இறக்குறாங்க போல. அதில் குறிப்பாக சொல்ல போனால் ரியல்மியுடைய ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் ஆக போகுது, ரியல்மியுடைய டிவி வரப்போகுது, இது இல்லாமல் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் பேருக்காக லான்ச் பண்ணாமல் உண்மையிலே அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக கரெக்டாக எல்லா டெஸ்டிங்கும் பண்ணி ஆப்பில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் லான்ச் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம், பொறுத்திருந்து கிடைக்கும் போது நானும் உங்களுக்கான அன்பாக்சிங்கோ ரிவ்யூவோ சீக்கிரமா கொண்டு வரேன். ஓவே தரப்புலேருந்து ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்திருக்குங்க. இதுதான் நான் ஆரம்பத்திலேருந்து கணிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் ஓவே ஏற்கனவே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா. சீக்கிரமாகவே அடுத்த இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளாக நாங்கள் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை ரொம்ப சீப்பான விலையில் ஒரு 30,000 ரூபாய் இல்லை 40,000 ரூபாய், அது சீப்பா அப்படின்லாம் கேட்காதீங்க. இப்போ 1.5 லட்ச ரூபாய் விற்கிறதுக்கு 30,000 40,000 சீப் தான், ஓகேவா. ஸோ அந்த வேலையில் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. சோனி எரிக்சன் நிறைய பேருடைய ஃபேவரட் மொபைல் பிராண்டாக இருந்தது இல்லையா. இந்த பிராண்ட் கடந்த வருஷம் 2019 ஃபர்ஸ்ட் காலாண்டில் அவங்க வித்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக 9 லட்சம் யூனிட். ஆனால் இதுவே இந்த வருஷம் வெறும் 4 லட்சம் யூனிட் தான் விற்றுருக்காங்க. அவங்களுடைய மற்ற கேட்டகரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியாக இருக்கட்டும், இல்லாட்டி மற்ற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், கேமராஸ் எல்லாம் அவங்க தான் பெஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த மொபைல் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து வெளியே போயிட்டாங்க. ஆனால் குளோபலாகவும் ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இது நாங்கள் மட்டும் சொல்லலைங்க, குளோபலாவே அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க ஏதாச்சும் புது முயற்சி எடுத்து நல்ல ஸ்மார்ட் போனையோ மொபைல் போனையோ கொஞ்சம் கம்மி விலையில கொண்டு வந்து பக்காவா மார்க்கெட்டை பிடிச்சா மட்டும்தான் திரும்பவும் அவங்க சேல்ஸ் வந்து டபுள் ஆகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த 2020ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் வந்த ஒரு ரிசல்ட் பிரகாரம் உலகத்திலே பெஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் போன் எதுன்றது உங்களுக்கு தெரியுமா? இல்லை எந்த பிராண்ட் எதுன்னு தெரியுமா? கண்டிப்பா ஆப்பிள் கிடையாதுங்க. நிறைய பேர் ரெட்மி, ரியல்மி அதெல்லாம் யோசிக்காதீங்க. சாம்சங், அதுலேயும் எந்த ஃபோன் தெரியுமா? சாம்சங் உடைய A51 இதுதான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் என்னுடைய வீடியோலாம் அதான் சொல்லியிருந்தேன். நல்ல ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ரேடியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டார் ரேட்டிங் சாம்சங் தரப்பு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் எதிர்பார்க்குறோன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதோடைய டிசைன்காக இருக்கட்டும், அதோடைய டிஸ்பிளேக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக பார்த்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது சர்ப்ரைசிங்காக இருக்கா இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது தானா? அமேசான் பிரைம் வீடியோஸில் அப்கமிங் ஒரு 6-7 புது படங்கள் டேரெக்டாக வந்து சினிமா தேட்டர் அங்கங்கெல்லாம் போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அமேசான் பிரைம்லேயே லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த மாதம் இறுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தமிழ் படமும் வரப்போகுது, மலையாள படமும் வரப்போகுது, ஹிந்தியில் ஒரு 3 படம் நல்லா எதிர்பார்த்த படமும் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எல்லாமே செம வேட்டையாக தான் இருக்க போகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் மில்லியனியர் சொன்னாங்க, அப்புறமா பில்லியனியர் சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் யாருமே ட்ரில்லியனியர்ஸ் இல்லை, ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரில்லியனியர்ஸாக யாரெல்லாம் வரக்கூடும் அப்படின்றத அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வர்றது ஜெஃப் பிசாஸ் தான். இந்த ஜெஃப் பிசாஸ் உடைய கரண்டான சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் கோடி.
ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது 2026ஆம் ஆண்டு இவர் ஒரு ட்ரில்லியனராக மாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரில்லியனர் அப்படின்னா கிட்டத்தட்ட 75 லட்சம் கோடிக்கான அதிபராக இவர் வந்து 2026ஆம் ஆண்டு மாறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளு முகேஷ் அம்பானி அவருடைய 75ஆம் வயதுல இந்த ட்ரில்லியனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணக்காரர் லிஸ்ட்ல அவரும் வந்து இணைவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகேஷ் அம்பானியுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? அப்ராக்சிமேட்டா 4 லட்சம் கோடி. இந்த வார பிரைம் நியூஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விதமான புது நியூஸஸ் நிறைய இடங்கள்ல இருந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காத டிஸ்லைக் பண்ணுங்க. அதே சமயத்தில் கடந்த எபிசோடைய சூப்பர் கமெண்டர்ஸ் யார் அப்படின்னா பிரபாகரன், கௌஷிக் விக்ரம் அண்ட் ட்ரெண்டிங் தமிழன். ஸோ 3 பேருமே செம கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றிகள். இன்னைக்கும் ஒரு சில ஓட்டிங் இருக்கு, மறக்காம ஓட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.